ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சரியான காற்றாய்க்குது. மழை வரும்னு நினைக்கிறேன். பாப்போம் இன்றைக்கி மழை வருதாண்டு. அதோடு கூட நாங்கள் இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் பீஃப் கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வெல்கம் டு Myfa's ரெசிபி. நீங்கள் இன்றைக்கி தானே இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டா, கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். கஞ்சி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் 3/4 கப் பச்சரிசி எடுத்துக்கிறேன். இதை எட் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதில் உளுவரிசி 1/4 டீஸ்பூன் எட் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் குக்கரில் 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் எட் பண்ணிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் கருவேப்பிலை எட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக பொரிஞ்சு வர கொள்ளைக்கு இதில் நான் மீடியம் சைஸ் ஒனியன் 1 எட் பண்ணிக்கிறேன். ஒனியன் கொஞ்சமாக வதங்கி லைட் ப்ரௌன் கலர் வர கொள்ளைக்கு நாம் இதில் 1/2 டொமேட்டோ எட் பண்ணிட்டு அதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்குவோம். டொமேட்டோ நல்லா வதங்கி வர கொள்ளைக்கு நாம் இதில் பீஃப் எட் பண்ணிக்குவோம். நான் இன்றைக்கி முள் இல்லாத தனி அரைச்சி தான் எடுத்து வச்சுக்கிறேன். இதை சின்ன பீஸஸாக கட் பண்ணிவிட்டு நான் எட் பண்ணிக்கிறேன். இது கூட மசாலாவும் எட் பண்ணிக்குவோம். நான் இதில் எட் பண்ணுற மசாலா சீரகத்தூள், மஞ்சள் தூள், சில்லி பவுடர். இது கூட தேவையான அளவு சால்ட்டும் எட் பண்ணிக்கோங்க. இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூனும் எட் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு மிஸ் ஆகிட்டுது. உங்களுக்கு இந்த பீஃபு பதிலாக சிக்கன் எட் பண்ணியும் செய்யலும். இதே மெத்தடுக்கு சிக்கன் எட் பண்ணி செய்யுங்க, நல்லா வரும். பீஃப் கொஞ்சமாக மசாலாவோடு மிக்ஸ் ஆகி வதங்க கொள்ளைக்கு நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் இந்த பச்சரிசி எட் பண்ணிட்டு அதுக்கு தேவையான வாட்டரும் எட் பண்ணிக்குவோம். எந்த கப்பில் பச்சரிசி எடுத்தீங்களோ அதே கப் அளவுக்கு சரியாக 8 கப் வாட்டர் எட் பண்ணிக்கோங்க. 1 கப் அரிசிக்கு சரியாக 8 கப் வாட்டர் சரியாக வரும். இதில் நான் வெள்ளைப்பூடு சரியாக 5 பல்ல 2ஆக கட் பண்ணிவிட்டு எட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு வெள்ளைப்பூடு எட் பண்ணிக்கலும் பார்த்து. அப்படியே ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டவை சரியாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சரியாக 30 மினிட் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. மழை வருமானு பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் மழையும் வந்துட்டு இன்றைக்கி. கஞ்சி காய்ச்சி முடிக்க பிள்ளைக்கு அப்படியே மழையும் நல்லா உரத்த மழையாக பெய்யுது இன்றைக்கி. நீங்கள் உங்களோட ப்ரெஷர் குக்கரோட விசில் படி வைக்கிறேன்றால் நீங்கள் பீஃப் கறி குக் பண்ண கொள்ளைக்கு எத்தனை விசில் வாரத்துக்கு வைப்பீங்களோ அதே அளவுக்கு வச்சுக்கோங்க, சரியாக வரும். சரியாக 30 மினிட்ஸ் ஆகிட்டுது. அப்படியே நாங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ப்ரெஷர் குக்கரில் ஆவி போனதுக்கப்புறமா செக் பண்ணி பார்ப்போம் கஞ்சி வெந்திருக்காண்டு. கஞ்சி நல்லா வெந்து வந்துட்டுது. இப்போ அப்படியே நாங்கள் இதை மெஷ் பண்ணி விட்டுக்குவோம் கொஞ்சம். இது 5 லிட்டர் ப்ரெஷர் குக்கர். இந்த 5 லிட்டர் ப்ரெஷர் குக்கரில் சரியாக 3/4 கப் பச்சரிசிக்கு இதில் அரைவாசி மாய்க்கு எனக்கு கஞ்சி வந்தது. உங்களுக்கு இந்த 5 லிட்டரில் சரியாக மெஷரிங் கப் அளவுக்கு 1 கப் பச்சரிசி 1 கப்புக்கு உங்களுக்கு கஞ்சி செய்யலும். இதில் 3/4 வாசிக்கு மாய்க்கு வரும். அதுக்கு மேலே நீங்கள் வச்சிடாதீங்க. நல்லா மெஷ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் கோகோனட் மில்க் எட் பண்ணிக்கோங்க. எனக்கு கோகோனட் மில்க் இல்லாத சொட்டி நான் இதில் ஃப்ரெஷ் மில்க் தான் எட் பண்ணிக்கிறேன். இதில் மில்க் எட் பண்ண கொள்ளைக்கு உங்களுக்கு கஞ்சி எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து மில்க் எட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மில்க் நல்லா கூட எட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வாட்டரை மிக்ஸ் பண்ணி எட் பண்ணிக்கோங்க, நல்லா வரும். மில்க் எட் பண்ணதுக்கப்புறமா இது 2-3 கொதிக்க கொள்ளைக்கு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நான் பிளேட்டில் சர்வ் பண்ணுறதுக்காக வேண்டி மாற்றிக்கிறேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட கஞ்சி நல்ல டேஸ்ட்டாக ரெடி ஆகிட்டுது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக வரும். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.